பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உந்துனராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவே நீரங்கள் தந்தை, இயேசுவே நீரங்கள் இரட்சகர், ஆவியே எம் தேற்றரவாளனே, அறிவே என் ஆத்துமாவில். Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter on my soul. Most eternal. திருமணம் நீடித்த அன்பின் வாழ்வு என்பதை குறித்து மத்தேயு அப்போஸ்தலன் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். ஜெபம் பண்ண கடவோம். கிருபையும் சத்தியமாய் உலகில் வந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, துதிகளுக்கு பாத்திரரே, நல்ல மனமகிழ்ச்சியான தூய ஓய்வு நாளிலே உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் நின்று உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் மேறெடுக்கும்படியாக கர்த்தர் எங்கள் வாழ்வில் அருளியிருக்கிற ஜீவன் சுகம் பலனுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் எழுந்தருளி நாங்கள் ஏறெடுக்கின்ற நன்றிகளை துதிகளை இரக்கமாய் ஏற்று உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை தாழ்த்துகின்றோம். கடவுள் தாம் முன்குறித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். இந்த நாளிலுமே நாங்கள் நன்றி இருதயத்தோடு எங்களுடைய தேச தலைவர்களுக்காக நாங்கள் துதிகளையும் நன்றிகளையும் மேறெடுக்கிறோம். அவர்கள் வழியாய் விடுதலையின் வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவருக்கு சாட்சியாய் இந்த தேசமானது இன்னும் உடைய கிருபையிலே பெருகும்படியாய் நீர் இந்த தேசத்தின் மீது இரக்கம் வைத்திருக்கிற தயவுக்காய் துதிக்கிறோம். சுவாமி, உம்முடைய கிருபையின் கரம் தொடர்ந்து எங்கள் தேசத்தை பாதுகாத்து வழிநடத்தட்டும். கர்த்தருடைய கிருபையின் கரம் இந்த ஆராதனையிலுமே எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்க தாழ்த்துகிறோம். முன் குறித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடல் எண் 236 வாழ்க எம் தேசமே ஊழியாய் ஓங்கியே வாழ்ந்திடுவாய் பூர்வீக தேசமே என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 236.
நாம் யாவரும் முறைமுறையாக காலை மாலை ஆராதனை முறையை பின்பற்ற கடுவோம். பக்கம் எண் 1. கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் குனிந்து முழங்கால் படியிட கடுவோம். வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவருக்கு விரோதமாக நாம் கலங்கம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனங்களுக்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நமது தேவனாக ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட அபிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்பேன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லும். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பாவரிக்கை. பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கங்களினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும் அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய திருவசனத்தை கேட்கவும் நம்முடைய உடலாவிய தேவைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிறோம். இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமக்கு விசேஷித்த கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நாங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரமகிருபாசன தண்டையில் என்னோடே கூட சேர்ந்து பாவங்களை அறிக்கை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் பொதுவான பாவறிக்கையை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழியை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்து நாதர் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கியங்கள்படியே நிர்பக்தியுள்ள குற்றவாளிகளாகிய அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுகிறவர்களை குறித்து கடவுள் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய கடவுளிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார்.
ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. ஆமேன். நன்றி நிறந்ததோடு நாம் யாவரும் இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவதயாவர பிதாவே, அபாத்திரரான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் கடவுள் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை படைத்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். சிறப்பாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டு கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் யத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் கடவுள் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் கடவுளுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 11வது ஞாயிற்றுக்கிழமைக்கான சுருக்க ஜெபம். அன்பின் கடவுளே, மனிதர்களை ஆணும் பெண்ணுமாக தூய அன்பினாலும் தோழமையினாலும் குடும்பத்தில் இணைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களில் கணவனும் மனைவியும் அன்போடும் இரக்கத்தோடும் குடும்ப உறவுகளில் மகிழ்ந்து வாழும் ஒருவருக்கொருவர் மரியாதையோடும் மதிப்போடும் நடந்து கொள்ளவும் அருள் செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். மேலும் ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் உதவவும் ஊக்கப்படுத்தவும் அருள் செய்ய வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரே கடவுளாக சதா காலமும் வாழ்ந்து வழி நடத்துகின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. என்னுடைய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினுடைய எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் மரண வசனம் சொல்கிறார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிடுச்சு. சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபு தேவன் நமக்கு உயர்ந்து அழைக்கிறமானவர். பூமியின் பால் கடுப்புகளை நடப்பிக்கிற தேவனுடைய செயல்களை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கலைமுனை மற்றும் உத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை உடைத்து ஈட்டியை முறுக்குகிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார்.
நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கேன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளையனுக்கும் முன்னே தப்பிவிப்பார். அவர் தமது சிறகளால் உன்னை மூடுவார். அவர் சச்சைகளின் கீழே நீ அடைக்கலம் போகுவாய். அவருடைய சத்தியம் உமக்கு பரிசும் கேடகமாகும். சங்கீதம் 91:1-4 வரை. என் பேர் பலவீனமாய் இருக்கிறார். கர்த்தர் உண்மையில் அன்பு கூறுவார். கர்த்தர் என் கண்மலைகளையும் என் கோட்டைகளையும் என் இறைச்சிகளையும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற துர்க்கமும் கேடகமும் என் இறைச்சினியுமாய் இருக்கிறார். என் கொம்புகளும் உயர்ந்தலமாய் அடைக்கலமாய் இருக்கிறார். சங்கீதம் 18:1-2. கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்கொள்ள திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6:10-12 வரை. துன்மார்க்குடைய ஆலோசனை நடமாமலும் பாங்களுடைய வழி நில்லாமலும் பரியாசக்காக உட்கார் நிறுத்தில் உட்காருவாலும் கர்த்தருடைய வேகத்தில் பிரியமாயிருந்து இகலும் பகலும் அவங்களுடைய வேகத்தை தானமாற்ற மனுஷன் பாக்கியவார். அவன் நீக்காங்கலி ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன்களைய தந்தையிலே உதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்றும் பறக்கதிக்கும் பத்திர போல் இருக்காக. ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பின் வழியும் நீதிமான்கள் சபையும் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களி வழியை அருந்திக்கிறார், துன்மார்க்கின் வழியோ அழியும். சங்கீதம் 1:6. தேவன் நமக்கு அடைக்கலனும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகுணமான துணைவானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் நீர்க்கால்கள் அதை பெருக்கினால் பர்வதங்கள் அறிந்தாலும் நான் பயப்படும். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. தேவன் அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் நமக்கு அடைக்கலனும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதை பெருக்கினால் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவன் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். If you're happy and you know, clap your hands. If you're happy and you know, clap your hands. Father, Father up above is looking down and down. If you're happy and you know, clap your hands. If you're happy and you know, snap your fingers. If you're happy and you know, snap your fingers. Father, Father up above is looking down and down. If you're happy and you know, snap your fingers. If you're happy and you know, say Amen, Amen. If you're happy and you know, say Amen, Amen. Father, Father up above is looking down and down. If you're happy and you
ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றிகளை சேறெடுக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த குழந்தைகளுக்காக கூட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர அனுமதிங்கள் நீங்கள் விதத்தில் சொல்லியிருக்கீங்க, அதற்காக கூட நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, இவர்கள் செய்கிற ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. இனிமேலும் பெரிய ஊழியங்களாக செய்யும்படி கிருபையாக இருங்க. உங்கள் பெற்றோர்களையும் உங்கள் கல்விகளையும் நீங்கள் பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. இவைகள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வந்திருக்க திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 19 வரை. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல். ஐஸ்வர்யனாக இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுயபிச்சையை சாராதே. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். வன்கண்ணனுடைய ஆகாரத்தை பிச்சியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அவன் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். பிசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடு சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடு இராது. நீ பிசித்த துணிக்கையை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். மூடனுடைய செவிகள் கேட்க பேசாது, அவன் உன் வார்த்தைகளின் நாணத்தை அசட்டை பண்ணுவான். பூர்வ எல்லைக்குரிய மாற்றாது, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாது. அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பெரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பெரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்பிப்பாயே. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாக இருந்தால் என்னில என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் விழுந்திரங்களும் மகிழும். உன் மனதை பாவிகள் மேல் பெறாமை கொள்ள விடாது. நீ நாடோறும் கத்தரை பற்றி பயத்தோடு இரு. நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. என் மகனே, நீ செவி கொடுத்து நாணமடைந்து உன் இருதயத்தின் நல்வழிகளை நடத்து. பாடம் முடிந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க ஏயோதியாளுக்கும் சிக்தேரியாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிலோமெத்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். வாசிக்க முடியாத கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 19 வசனங்கள் 7 முதல் 11 முடிய. முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 19 வசனங்கள் 7 முதல் 11 முடிய. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை கண்டிப்பதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கற்றுக்கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வேத பாடம் யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 17 வரை. யோவான் 13ஆம் அதிகாரம் 3 தொடங்கி, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையில் கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். தம்மை காட்டிக் கொடுக்கிறவனே அவர் அறிந்தபடினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு இயேசு வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்தியை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கழுவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரையிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்பதே. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் யாவரும் இந்தவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் உப்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சலை விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். குருசேகர பொருளாளர் நிதி அறிக்கை.
சென்ற வார காணிக்கை வரும். தொடர்ந்து சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். இன்றைய நாளிலும் நாம் நம்முடைய திருமணத்தின் அருட்பலியாளர்களை ஆதரிக்கும்படியாய் நம்முடைய இந்த நாளிலே நம்முடைய ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் ஆலய ஆராதனை நிறைவிலே அவர்களுக்காக ஒரு சிறிய விற்பனையை நிகழ்த்தி இந்த ஊழியங்களை தாங்க இருக்கிறார்கள். சபையார் பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே அருமையான தம்பி ரவிவல் வந்திருக்கின்றார். அவர் கனடாவில் இருந்து இங்கே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமை தம்பியை வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர் சொன்னார், 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் சிறு பையனாய் இந்த ஆலயத்திற்கு வந்தேன், மீண்டும் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி என்று சொன்னார். அருமை தம்பியை கடவுள் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. வருகின்ற 15 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மாலை ஜெப ஆராதனை ஆலயத்தில் நடைபெறும். சிறப்பாக அன்றைய நாள் நம்முடைய தேசத்தின் சுதந்திர தின நாள் என்பதனால் 78வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நம்முடைய தேசத்திற்காய் பாடுபட்ட நம்முடைய தேச தலைவர்களை நினைத்து, விடுதலைக்காய் போராடின ஒவ்வொருவரையும் நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக இந்த நாள் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை பிளாக் டே என்று சொல்லி இந்த நாளை அனுசரிக்கின்றது. குறிப்பாக விடுதலைக்காக போராடுகின்ற மக்களுடைய வாழ்விலே கர்த்தருடைய விடுதலை இன்னும் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை கருப்பு தினமாக ஆகஸ்ட் 10 ஒவ்வொரு நாளும் தென்னிந்திய திருச்சபை கருப்பு தினமாக அனுசரிக்கின்றது. ஆக இந்த நாளிலும் விடுதலைக்காய் இன்னும் நம்முடைய தேசத்திலும் இன்னும் அநேக உலக சூழலிலே நாம் அநேக மக்களை போராடுகின்ற சூழலிலே நாம் காணுகின்றோம். நம்முடைய மாநிலங்களிலே அநேக மக்கள் மொழி, இனம், சமயம், ஜாதி இவைகளின் அடிப்படையிலே நெருக்கப்பட்டிருக்கிற மக்கள் விடுதலையை உணர்ந்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். கடவுளின் படைப்பு அவ்விதமாக அவரோடு விடுதலையோடு உறவாடுகின்ற படைப்பை கடவுள் படைத்திருக்கின்றார். அதை நாம் உணர்ந்தவர்களாக இந்த நாளிலும் நாம் விடுதலையின் சிந்தனையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே இவ்விதமாய் நெருக்கப்படுகின்ற, ஒடுக்கப்படுகின்ற கடவுளின் படைப்புகளுக்காக நாம் கடவுளிடத்திலே மன்றாடும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். அவ்விதமாய் இந்த நாளிலும் நாம் நம்முடைய தேச தலைவர்கள் நாம் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்த சூழலிலே விடுதலையை கொடுத்தார்கள், சுதந்திரமாக வாழுகின்ற கிருபைகளை கடவுளிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்தார்கள் என்று நாம் நன்றியோடு வருகின்ற 15ஆம் தேதி 78வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாட இருக்கின்றோம். அந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தந்த தேச தலைவர்கள் வழியாய் பெற்ற சுதந்திரத்தை நாம் வருகின்ற சந்ததியாருக்கு அதை பாதுகாத்து கடவுளுடைய வருகையிலே அவருடைய படைப்பு மாட்சிமை பெறும்படியாக அவருடைய சாட்சியை நாம் காத்துக்கொள்ள நாம் மன்றாடும்படியாகவும் அதற்காக நம்மை அர்ப்பணிக்கும்படியாகவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். வருகின்ற 17/8/2025 ஆண்டு 3ஆம் ஞாயிறு சிறப்பாக நம்முடைய ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். சபையார் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருமண்டலத்தின் 65வது அருட்பணி விழா வருகின்ற 23ஆம் தேதி சனிக்கிழமை அன்று OCPM பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெறுகின்றது. அன்றைய நாளிலும் நம்முடைய திருமண்டலத்திலே பணிபுரிகின்ற அருட்பணியாளர்களுக்காக சிறப்பான விற்பனையும் அவர்களுக்கான ஊழிய காணிக்கைகளையும் நாம் திருச்சபையாய் செலுத்த இருக்கின்றோம். அன்றைய நாளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் சபையார் உற்சாகமாய் அங்கே நடைபெறுகின்ற விற்பனையிலே பங்கு பெற்று இந்த ஊழியங்களை தாங்கும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மிஷினரி ஊழியம் என்பது ஒரு வகையான அறுவடை தான். நாம் ஆத்தும அறுவடையை தான் நாம் அவர்களுடைய பலனாக பெற்றுக்கொள்கின்றோம். ஆக இந்த ஊழியங்களுக்காக நாம் காணிக்கை கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த OCPM பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெறுகின்ற இந்த அருட்பணி விழாவிலே சபையார் பங்கு பெறவும் அந்த ஊழியத்திற்கென்று உங்களால் என்ற காணிக்கைகளை கொடுத்து உதவும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருமண்டலத்திலே 55க்கும் மேற்பட்ட அருட்பணியாளர்கள் பணிபுரிகின்றார்கள். இந்த காணிக்கையானது அவர்களுடைய குடும்ப வாழ்வுக்காகவும் முதலாவது நற்செய்தி பணிகளுக்காகவும் அவர்கள் செய்கின்ற நற்செய்தி பணிக்காகவும் அவருடைய குடும்ப தேவைகளுக்காகவும் மருத்துவ செலவினங்களுக்காகவும் பிள்ளைகளுடைய கல்விக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை அறிந்து நாம் உற்சாகமாக கடவுளுக்கு கொடுப்போம். அதை அவர் திருப்பி கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்ற விசுவாசத்தோடு நம்மால் சென்று அறிவிக்க முடியாத அந்த நற்செய்தி பணியை அருமையான அருட்பணி ஊழியர்கள் செய்கிறார்கள் என்பதை அறிந்து நாம் இந்த ஊழியங்களுக்கு என்று கொடுப்போம்.
சிறப்பாக இந்த ஊழியங்களுக்கென்று புரவலர் திட்டம் இருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நீங்கள் 10,000 ரூபாய் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் இதிலே இந்த மிஷினரிகளுக்கென்று நீங்கள் கொடுக்கின்ற அந்த தொகை வைப்பு தொகையாக வைத்து அதிலிருந்து வருகின்ற வட்டியிலிருந்து அவர்களுடைய ஊழிய தேவைகளும் அவருடைய குடும்பத்தின் தேவைகளும் சந்திக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. கடந்த நாட்களிலே நம்முடைய திருச்சபையிலே 10க்கும் மேற்பட்டவர்கள் நீங்கள் உற்சாகமாய் கொடுத்து இந்த ஊழியங்களை தாங்கி இருக்கின்றீர்கள். இந்த மிஷினரிகளை அவர்களுடைய வாழ்வின் தேவைகளிலும் நற்செய்தி பணியிலும் உங்களை இணைத்திருக்கிறீர்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இவரிடமும் நாம் நீங்கள் யாராவது இந்த ஊழியங்களுக்கென்று கொடுக்க விரும்பினால் சபை குருவானவரை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த காணிக்கைக்கென்று நமது மகாகணம் பேராயர் ஐயா அவர்கள் செப்டம்பர் கன்வென்ஷன் கூட்டங்களிலே பாராட்டு சான்றிதழும் புரவலர் சான்றிதழையும் நமக்கு வழங்குவார்கள், கொடுத்தவர்களுக்கு கொடுப்பார்கள். ஆகவே இதை கொடுக்க முன் வருகின்றவர்கள் நீங்கள் பொறுத்துணையோடு இந்த ஊழியங்களை செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையிலே பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்கள் வருகின்ற 13/8 தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள். திருமதி சாந்தி எபினேசர் அம்மா அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். 16/8 ப்ரொஃபஸர் மிஸ்டர் VCS இமானுவேல் ஐயா அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம். கர்த்தர் உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்து ஆண்டவர் இது போல பல பிறந்தாண்டு நிகழ்ச்சிகளால் ஆசீர்வதிக்க திருச்சபையாய் வாழ்த்துகின்றோம். பிறந்தநாள் காணுகின்ற கடவுளுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலே உம்முடைய திருக்கரங்களிலே புதிய பிறந்த ஆண்டை பெற்றிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகின்றோம். கடவுள் தாமே கட்டளையிட்ட பிறந்த ஆண்டுகளிலே உம்முடைய மாறாத பிரசன்னத்தினாலும் வளமுள்ள வழிநடத்தினாலும் அவர்களை பாதுகாத்து ஏந்தி சுமந்து தப்புவித்து ஒரு புதிய பிறந்த ஆண்டுக்குள்ளாக நீர் கடந்து வர இரக்கம் செய்திருக்கிறீர். நன்றியோடு உம்முடைய வழிநடத்தலுக்காய் துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தாமே இந்த ஆண்டிலும் உம்முடைய மாறாத கிருபை வளமுள்ள வழிநடத்துதல் அவர்களோடு நிறைவாயிருந்து இது போல பல பிறந்த ஆண்டுகளை உம்முடைய கரங்களிலே பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்கவும் கர்த்தர் தாமே நீர் கிருபை செய்வீராக. திருச்சபையாய் உம்முடைய திருப்பேரிலே அருமை குடும்பத்தின் மக்களை வாழ்த்துகின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். பிறந்தநாள் காணுகின்ற அருமை திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றோம். நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 183 கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கை படைக்கிறவர்கள் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை எண் 183. நீ பரனே
நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவர். குறிப்பாக காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தம் உள்ளங்களும் கரங்களும் உம்மரை கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக இருக்க கிருபை செய்யணும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றிடுங்க. எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் உமைக்க செலுத்துக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான தூய ஓய்வு நாளிலும் நம்ம மத்தியிலே கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நம்முடைய திருமண்டலத்திலே கௌரவ ஆயராக ஒட்டஞ்சத்திரம் குருசேகரத்திலே பணியாற்றி வந்து கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரர் அருள் திரு பால் பாண்டியன் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கின்றார்கள். அவர்கள் தமிழ்நாடு அரசு மேல்நிலைப் பள்ளியிலே ஆசிரியராகவும் அதோடு கௌரவ குருவாகவும் நம்முடைய திருமண்டலத்திலே ஆண்டவருடைய திருப்பணிகளை சமுதாய பணிகளிலும் இணைந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக தேசிய மாணவர் படையின் அலுவலராக இருந்து அருமை மாணவர்களை தேசத்தின் ஆசீர்வாதத்தினாலும் தேசத்தினுடைய ஒழுக்கத்திலும் அருமை பிள்ளைகளை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர் எங்களுடைய குடும்ப நண்பர். சிறு வயது முதல் நாங்கள் பழகி வந்த காலங்கள் உண்டு. இந்த நாளிலும் அவர்கள் ஆயராக பணியாற்றி வந்து கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வேளையிலும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக அருமையான ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். கடவுளுடைய வார்த்தையை இந்த வேளையிலே அருமை ஐயா அவர்கள் நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல கடவுளே, மகிழ்ச்சியான உம்முடைய ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை மற்றும் ஒரு முறை தியானிப்பதற்கு கர்த்தர் எங்கள் வாழ்வில் பாராட்டின கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய ஆவியானவருடைய அருளும் ஆற்றலும் எங்கள் மேல் தங்கி தாபரிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய மூவொரு கடவுளின் திருப்பெயரிலே உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த என் அன்பு சகோதரர், இந்த குருசேகரத்தினுடைய தலைவரும் குருவானவருமான அருட்பணி ஜஸ்டின் சகாயராஜ் அவர்களுக்கு என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி பாராட்டுகிறேன். எதிர்பாராமல் நேற்று நாங்கள் சந்தித்த பொழுது அவர் கேட்டுக்கொண்டதனாலே நான் இங்கு வருகிற வாய்ப்பை கடவுள் பாராட்டியிருக்கிறார். திருச்சபை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் யோசித்த பொழுது நீங்கள் வாசிக்க கேட்ட இந்த 4 வேத பகுதியின் அடிப்படையிலே பி அ குட் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நல்ல மாதிரிகளாக இந்த உலகத்திற்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களோடு தியானிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் எவ்வளவு விரைவாக உங்களோடு அந்த காரியங்களை பகிர முடியுமோ அதை நான் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். ஏனென்று சொன்னால் 77 ஆண்டுகளை நிறைவு செய்து 78வது சுதந்திர தினத்திற்குள்ளாக கடந்து போகக்கூடிய காலகட்டத்தில் இருந்தாலும் கிறிஸ்தவத்தினுடைய வளர்ச்சியும் சாட்சியும் இன்னும் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லாத போனதனுடைய காரணம், நீங்களும் நானும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதிலே ஏற்பட்ட குறைபாடாக இருக்கக்கூடும் என்கிற ஒரு ஐயப்பாடு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இன்றைய நாளின் இந்த சிந்தனையின் தலைப்பை A² என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
ஆட்டிடியூட் அண்ட் ஆக்ஷன், சிந்தனையும் செயல்பாடும். இல்லை இன்னும் பரிச்சயமாக உங்களை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மகிழ்வுந்தில் ப்ளஷர் கார் என்று சொல்கிறோம்ல, மகிழ்வுந்தில் விலை உயர்ந்த வாகனங்களில் ஒன்றான BMW என்று ஒரு வாகனம் உண்டு. மிகவும் அதிகப்படியான விலை உயர்ந்த வசதியான ஒரு வாகனம். அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். பி அ மாடல் டு த வேர்ல்டு, பி அ மாடல் டு த வேர்ல்டு, BMW என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் இந்த சத்தியத்திற்கு நேராக கடந்து செல்லுவோம். இந்த நாளின் அந்த சிந்தனைக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின மடலினுடைய 4வது அத்தியாயத்தின் 3 வசனங்கள், 7, 8, 9 ஆகிய 3 வசனங்களின் அடிப்படையில் நான் சத்தியத்தை உங்களோடு தியானிக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். இதில் 2 காரியங்கள் அங்கே பதிவிடப்பட்டிருப்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்கள் அந்த வேதாகமத்தை கூடுமானவரை புரட்டி வைத்துக் கொள்ளுங்கள். என்னோடு வேதாகமத்தை புரட்டுவதற்கு நான் உங்களுக்கு நேரம் தருகிறேன். ஏனென்றால் அதோடு இணைந்து நாம் இந்த தியானத்தை மேற்கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். 8வது வசனத்தினுடைய நிறைவு பகுதியிலே சிந்தித்து கொண்டிருங்கள். 9வது வசனத்தினுடைய இடைப்பகுதியிலேயே அவைகளையே செய்யுங்கள் என்று 2 வார்த்தைகள் அங்கே பதிவிடப்பட்டிருக்க. சிந்தித்து கொண்டிருங்கள், செய்யுங்கள். இந்த தியானத்திற்கு முன்பதாக இந்த பிலிப்பியரினுடைய மடலை குறித்து நான் ஒரு பின்னணியத்தை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். இதில் மிகவும் சுருக்கமாக 4 அதிகாரங்கள் அங்கே இருக்கிறது. பிலிப்பியருக்கு நிருபத்தில் 4 அதிகாரங்கள் உண்டு. இந்த 4 அதிகாரத்தை உடைய இந்த பிலிப்பியர் நிருபமானது பவுலடிகளால் எழுதப்பட்ட 13 கடிதங்களிலே மிகவும் ஒரு சிறப்பான நிருபமாக கருதப்படுவதனுடைய காரணம், இது ஒரு லவ்லியஸ்ட் எபிஸ்டல், ஒரு அழகான நிருபம். இட்ஸ் an epistle of excellent things. ஒரு உன்னதமான காரியங்களை பகிர்கிற ஒரு நிருபமாக இருக்கிறது. இட்ஸ் an epistle of joy, மகிழ்ச்சியுள்ள நிருபமாக இருக்கு. இந்த 4 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சிந்தையை குறித்தே மிகவும் அதிகமாக அவர் வலியுறுத்துவதை காண்கிறோம். இந்த முதல் அத்தியாயத்தை நீங்கள் பார்க்குற பொழுது ஒரு சிங்கிள் மைண்டட்னஸ், ஒரே சிந்தையாக இருக்கும்படியாக அந்த அதிகாரம் அதில் பதிவிடப்பட்டிருக்கும். 2வது அத்தியாயத்திற்கு நேராக நீங்கள் செல்லுகிற பொழுது ஒரு சப்மெசிவ் மைண்டட்னஸ், ஒரு இணக்கமுள்ள சிந்தனையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அதிகாரத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கும். 3வதாக ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்டட்னஸ், நாம் 3வது அத்தியாயம் ஒரு ஆவிக்குரிய சிந்தனையை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டிருக்கும். 4வது அத்தியாயம் ஒரு செக்யூர்ட் மைண்டட்னஸ், ஒரு பாதுகாப்பான சிந்தனை. இந்த நிருபத்தை எழுதுகிற பொழுது 16 முறை மகிழ்ச்சி, சந்தோஷம், அந்த வார்த்தைகளை அவர் திரும்ப திரும்ப பதிவிடுகிறார். ஒருவேளை ஒரு மனிதன் தான் மகிழ்ச்சியாக இருக்கிற காலகட்டத்திலே மகிழ்ச்சியை குறித்து, மகிழ்ச்சியை பகிர்வதும் அல்லது மகிழ்ச்சியை குறித்து பேசுவதும் இலகுவாக இருக்கும். ஆனால் உபத்திரவத்தின் காலத்திலே, வயது முதிர்வின் காலத்திலே, சிறையிலே இருந்து கொண்டு எழுதப்பட்ட ஒரு நிருபம் இந்த பிலிப்பியர் நிருபம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் இந்த மகிழ்ச்சியை குறித்து பதிவிடுகிற பொழுது நாம் எப்படிப்பட்ட சிந்தனையுடையவர்களாக இருக்கிறோம் என்கிற கேள்வியை நமக்கு முன்பாக வைக்க வேண்டும். இந்த சிந்தனையும் செயல்பாடும் என்பது சிந்தனையை தவிர்த்து செயல்பாடு இருந்தால் அது சிந்தனையின் அடிப்படையில் செயல்பாடு மாத்திரமே இருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த சிந்தனையை குறித்து நான் திரும்ப திரும்ப உங்களை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஏன்னா டெஸ்டினி பிகின்ஸ் வித் த தாட் இன் அவர் மைண்ட். நம்முடைய இலக்கு அல்லது நம்முடைய முடிவு எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சிந்தனையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. நீதிமொழிகளுடைய புத்தகத்தின் 23வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தில் நீங்கள் வாசிக்க கேட்ட பகுதியில் இப்படியாக பதிவிடப்பட்டிருக்கு, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருப்பான். அப்போ நாம் எப்படி இருப்போம்? என்னுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருப்பான். ஆகவே இந்த இருதயத்தின் நினைவுகளை குறித்து, சிந்தையை குறித்து நாம் அக்கறை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் திரும்பவுமாக வலியுறுத்துகிறேன். இந்த சிந்தையை ஏன் சரி செய்ய வேண்டும்? why should I correct my thoughts? ஏன் அதை சரியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால், சிந்தை தான் பழக்கமாக மாறும், பழக்கம்தான் என்னுடைய சுபாவம், கேரக்டராக மாறும். இந்த கேரக்டரை வச்சு தான் என்னுடைய முடிவே இருக்கும். ஆகவே ஆரம்பத்தில் இருக்கிற அந்த கருப்பொருளான சிந்தனையை கவனத்தோடு நாம் சரி செய்ய வேண்டும். then how can I rectify the defects in my thoughts? எப்படி நான் என்னுடைய சிந்தையில் இருக்கிற குறைபாடுகளை சரி செய்து கொள்ள முடியும் என்று நான் ஒரு 3 குறிப்புகளை ஒரு சப்டைட்டிலாக உங்களுக்கு சொல்லி நேர்கிறேன். உங்கள் சிந்தையை நீங்கள் எப்பொழுதுமே இந்த உலகத்திற்குரிய காரியங்களை ஒத்த சிந்தையாக நீங்கள் வைக்கவே கூடாது. பூமிக்கு உரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று
பவுல் திட்டமாய் சொல்லுகிறார். நீங்கள் சிந்திக்கும் விதங்களிலேயே லிஃப்ட் லெவல் ஆஃப் திங்கிங், அதை வந்து கொஞ்சம் உயர்வான சிந்தனைகளாக நீங்கள் ஆரம்பிக்கும் போதே உங்கள் சிந்தனை உயர்வானதாக இருக்குது. எப்படி இந்த நம்முடைய பூமிக்கு உரிய, தன்னுடைய தேவைக்குரிய, தன்னுடைய வாழ்வின் வசதி வாய்ப்புகளுக்குரிய சிந்தனையை உள்ளடக்காதபடி பரத்திற்குரிய சிந்தனைகளாக நீங்கள் உங்கள் இருதயத்தில் தோன்றுகிற பொழுதே நீங்கள் அப்படிப்பட்ட உணர்வுடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இரண்டாவதாக பி பார்ட்டில் என்ன வரும்னா, do not allow the bad thoughts to foothold in your mind. உங்கள் சிந்தையிலே கெட்ட சிந்தனைகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆரம்பிக்கிறதே உயர்வான சிந்தனை வேண்டும், அடுத்து தவறான. ஏன்னு சொன்னால் நாம் வாழ்கிற உலகம் வந்து மிகவும் ஒரு தீமையான உலகம், இது தீய உலகம் என்று நாம் எல்லோரும் இருக்கிறோம். சிந்தனைகளை சரியாக வைத்து கொள்ளாமல் சரியான வாழ்க்கையை நாம் நடத்திவிட முடியாது. நீதிமொழிகளுடைய புத்தகம் 6வது அத்தியாயத்தின் 27, 28வது வசனங்களிலே, மடி வேகாமல், வஸ்திரம் வேகாமல் நெருப்பை என்ன செய்து கொள்ள முடியாது, வைத்து கொள்ள முடியாது. கால் சுடாமல் தலையின் மேல் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. அப்படி கூடுமா? கூடாது. அப்போ சிந்தனைகள் சரியில்லாதவன் ஒரு வெளிப்புறமான வாழ்க்கையை வேண்டுமானால் ஒரு குறுகிய காலத்திற்கு வாழலாம், ஆனால் சரியான வாழ்க்கையை வாழ முடியாது. கொஞ்ச நேரம் தெரியாமல் நெருப்பை மடியில் பிடிச்சிக்கலாம், ஆனால் வஸ்திரம் கட்டாயம் என்ன செய்துதான் ஆகும், வெந்துதான் போகும். அது தவறான சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கிற பொழுது நிச்சயமாக உங்களுடைய ஆத்மா அழிவுக்கு நேராக போகும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடும் இல்லை. இந்த கெட்ட சிந்தனைகளை நான் எப்படியாக சரி செய்து கொள்ள வேண்டும், எப்படி நடத்த சிந்தனை வந்து தவறாக விடுகிறோம். இதில் ஒரு பழமொழி கூட ஒன்று சொல்லுவார்கள், என் தலையின் மேலே 1000 பறவைகள் சுற்றி வட்டமிடுவதை என்னால் தடுக்க முடியாது, ஆனால் ஒரு பறவை என் தலையின் மேல் வந்து கூடு கட்டுவதை என்னால் என்ன செய்ய முடியும். உளவியல் வல்லுநர்கள் ஒரு மனிதனுக்கு மூளைக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்திற்குள் 10,000 விஷயங்கள் கடந்து செல்வதாக கூறுகிறார். பர் டே எத்தனை 10,000 விஷயங்கள் வந்து நமக்கு என்ன மூளைக்குள்ள வந்து போயிடும். இந்த அத்தனை நம்ம மூளைக்குள்ளே வச்சுக்கிறது இல்லை. எதை வச்சுக்கிறோமோ அதை வச்சுக்கிறோம், எதை வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதை வேண்டாம்னு விட்டுறோம். ஆனால் கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் எதை வைத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. இப்போ நீங்கள் எபேசியர் எழுதின நிருபத்தினுடைய 6வது அதிகாரத்தினுடைய 13 to 17 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கு எபேசியர் 6 14 to 17 வரைக்கும் என்ன, அங்கே எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பகுதி. என்னத்தை எடுத்து வச்சுக்க சொல்லியிருக்குது, எடுத்துட்டீங்களா? சத்தியம் என்னும் கச்சையை கட்டிக்கொள்ளணும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொள்ள வேண்டும், ஆயத்தம் என்னும் பாதரட்சியை போட்டுக்கொள்ளணும், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளணும், இரட்சணியம் என்னும் தலைச்சீராவை அணிந்து கொள்ளணும், தேவ வசனமாகி ஆவியின் பட்டை. இதில் மொத்தம் 6 காரியங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 6 காரியத்தில் 5 ஒரு கேட்டகரி, ஒன்று மட்டும் ஒரு கேட்டகரி. என்ன ஏதாவது கொஞ்சமாவது அதில் புரியுதா உங்களுக்கு? இவ்வளவோ காலம் இந்த வசனத்தை கேட்டு இருக்கிறோம். 5 ஒரு பகுதியில் இருக்கும், ஒன்று மட்டும் தனித்து இருக்கிறது. நீங்கள் தயவுசெய்து வேதாகமத்தை படிக்கிற பொழுது, ஒருவேளை படிக்கிற பழக்கம் இல்லாவிட்டால் இனிமேல் படிக்கிற பொழுது அதனுடைய ஒரு வசனம் படித்தாலும் அதனுடைய பொருளின் பின்னணியத்தை நீங்கள் புரிந்து படித்துக்கொள்ள உங்களை பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 5 காரியங்கள் எதிரியிடமிருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்குத்தான் இருக்கும். நீங்கள் அந்த முதல் 5 இருக்குல்ல, இப்போ மொத்தம் 6ல் 5 வந்து எதிரியினுடைய காரியத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக இருக்கும். ஆனால் ஒன்று கடைசியாக இருக்கக்கூடிய ஒன்று என்ன? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இது ஒன்றுதான் எதிரியை தோற்கடிக்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வாழுகிற பொழுது அவர் சத்துருவை எப்படி மேற்கொண்டார்? வசனத்தினாலே தான் மேற்கொண்டார். 40 நாள் உபவாசம் முடித்து வந்தோடனே அவரை சோதிக்கப்படுகிற பொழுது கிறிஸ்து வேத வசனங்களை கொண்டுதான். இந்த வசனம் என்பது ஒன்று தான் அஃபென்சிவ் வெப்பன். நீங்கள் மீதி எல்லாமே டிஃபென்சிவ் தான். எல்லாம் தடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு காலத்தில் நம்ம என்ன செஞ்சுருவோம், சோர்ந்து போய் விடுவோம். ஆகவே தான் நீங்கள் உங்கள் மைண்டை ஃபில் வித் காட்ஸ் வேர்ட், கடவுளுடைய வார்த்தைகளால் நீங்கள் நிரப்புகிற பொழுது சத்துருவானவன் அங்கே தோற்கடிக்கப்படுகிறான். உங்கள் சிந்தை சரியான சிந்தையாக இருக்கும். ஆகவே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பிள்ளைகள் வசனத்தை சொல்லுகிற பொழுது நான் மிகுந்த அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தேன். இதை தயவுசெய்து கிரமமாக கொண்டு செலுத்துங்கள். அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருக்கும்படியாக அதை கொண்டு செலுத்துகிற பொழுது அவனுடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை அவனுக்குள் இருப்பதற்குரிய வாய்ப்பை இந்த வசனங்கள் உருவாக்குறது. ஏன் என்று சொன்னால், இந்த வார்த்தை கடவுள், இந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார்.
அப்போ இந்த வார்த்தை தான் கடவுள். இந்த கடவுளை நீங்கள் இந்த வசனங்களின் மூலமாக போதித்து வைத்திருக்கிற பொழுது துர்சிந்தனைகள் உங்கள் சிந்தையை விட்டு அகன்று போகும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆகவே உங்கள் சிந்தனை உயர்வானதாக இருக்கட்டும், உங்கள் சிந்தனை கெட்ட சிந்தனைகளை அகற்றுகிற வகையில் அமையட்டும். மூன்றாவதாக, நீங்கள் ஆவியின் வசனத்தை, தேவ வசனமாகிய ஆவியை வசனத்தை கொண்டு உங்கள் சிந்தையை சரி செய்து கொள்ளுங்கள். செகண்ட் பார்ட், வாட் ஆர் வி பிராக்டிசிங்? நாம் சிந்தை சரியாகிவிட்டது, நாம் எதை செயல்படுத்துகிறோம்? இவர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற பொழுது காரியங்களை சொல்லுகிறார், சிந்திக்கிறதை பற்றி சொல்லிவிட்டார் 8வது வசனத்தில். அடுத்தபடியாக என்ன செய்கிறார்? அவைகளையே செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். சிந்தையோடு நின்று விட்டால் நம்முடைய செயல்பாடு பின்னடைவை ஏற்படுத்திவிடும். ஆகவே சிந்திக்கிற அந்த சிந்தனையின் அடிப்படையிலே, அதனால தான் பவுல் தெளிவாக சொல்லுகிறார். தைரியமாக பவுல் சொல்கிறார் பாருங்க, 9வது வசனத்தை பாருங்க, பிலிப்பியனுடைய 4வது அத்தியாயத்தின் 9வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கு. இதில் நீங்கள் 8:4 வச்சுக்கோங்க. 8:4 முதல் வசனத்தில் 8 காரியம் சொல்லியிருப்பார். சிந்திக்கிறத குறித்து எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறாரு? உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி உள்ளவைகள். இவள் 8 விஷயத்தை நீங்கள் யோசனையில் வச்சுருக்கணும். 4 விஷயத்தை செய்யணும். பவுல்கிட்ட இருக்கிற 4 விஷயம் என்ன? என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும். நான் கற்றிருக்கிற வகையில் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய முழு புத்தகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடுத்து சவால் விடுகிற ஒரு ஊழியனாக, ஒரு சாட்சியுள்ள கிறிஸ்தவனாக பவுல் மாத்திரமே ஃபாலோ மீ என்று சொல்லுகிறார். கொரிந்தியருக்கு எழுதின 1 கொரிந்தியர் முதல் கொரிந்தியரினுடைய 11வது அத்தியாயத்தினுடைய 1வது வசனத்தில் நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் என்று அங்கே எழுதியிருக்கிறார். கொரிந்தியர் சபைக்கு எழுதின முதல் கடிதத்தில் 11வது அத்தியாயத்தின் 1 வசனத்தை நீங்கள் என்னை பின்பற்றல, ஃபாலோ மீ. எத்தனை ஆண்டுகள் நீங்கள் கிறிஸ்து சபையின் அங்கத்தினராக இருக்கிறீர்கள், இந்த வேதாகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் வாழ்விகள் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு இனிவரும் இளைய சமுதாயத்திற்கு, ஏன் என் சொந்த குடும்பத்திற்கு, நான் பெற்ற பிள்ளைக்கு, என்னுடைய துணையாக இருக்கக்கூடிய மனைவிக்கு, கணவனுக்கு தைரியமாக சவால் விட முடிகிறதா? என்னை பின்பற்று என்று சொல்லி எத்தனை, இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன் இந்த கிறிஸ்தவம் இன்னும் சாட்சியுள்ள கிறிஸ்தவமாக வளரவில்லை? பவுலை போல என்னால் பகிரங்கமாக சவால் விட முடியவில்லை. என்னுடைய சிந்தனையிலும் செயல்பாட்டிலும் எங்கோ ஒரு குறைவு இருக்கிறது. ஆகவே தான் என்னால் என்னை பின்பற்றுங்கள் என்று என் சமூகத்திற்கு சொல்ல முடியவில்லை, என் சபைக்கு சொல்ல முடியவில்லை, என் குடும்பத்திற்கே சொல்ல முடியவில்லை. தயவுசெய்து இந்த நாளிலே சிந்தனைக்கு உட்பட்டிருக்கிற கிறிஸ்துவை சிந்திக்கிற நீங்களும் நானும், நீங்கள் புறப்பட்டு செல்லுகிற பொழுது இந்த சிந்தையோடு புறப்பட்டு செல்லுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29வது அத்தியாயத்தின் 13வது வசனத்தில் அன்றைக்கு இருந்த தமக்காக நியமிக்கப்பட்டிருந்த தெரிவு செய்யப்பட்ட இஸ்ரவேல் மக்களை பார்த்து கடவுள் சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்? இவர்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாயிருக்கிறது. அதே மார்க் நற்செய்தி நூலினுடைய 7வது அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே கிறிஸ்துவும் சொல்கிறார், யூத மத தலைவர்களை பார்த்து, நியாயப்பிரமாணங்களை முற்றிலுமாக கடைபிடிக்கிற சபையினுடைய காரியங்களை பார்த்தவர் சொல்லுகிறார், இவர்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாயிருக்கிறது. எனக்கு பிரியமான கிறிஸ்தவ திருச்சபை மக்களே, கடவுள், பிதாவாகிய கடவுள் பங்காற்றிய பொழுதும் அந்த சமூகம் உதடுகளினால் கனம் பண்ணி இருதயத்திலே தூரமாயிருந்தார்கள். குமாரனாகிய கடவுள் இந்த உலகத்தில் இருந்த பொழுதும் மக்கள் உதட்டினால் கனம் பண்ணி இருதயத்தில் தொலைவாக இருந்தார்கள். ஆவியானவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? என் சிந்தையும் செயல்பாடும் அவருக்கு பிரியமுள்ளதாக, அவரை சாட்சி பகருகிற வகையிலாக, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தனை எனக்குள் இருக்கிறதா என்கிற கேள்வியை நீங்களும் நான் கேட்டுக்கொள்ள அன்போடு இருக்கிறேன். ஃபாலோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் அ சிம்பிள் ப்ராசஸ் ஆர் சிங்கிள் டே ப்ராசஸ். இட்ஸ் an ongoing ப்ராசஸ் அண்ட் லைஃப் லாங். நீங்கள் மரணம் வரைக்கும் அதை செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்பதை நான் தேவைகளின் அடிப்படையிலே தான் இன்றைய கிறிஸ்துவ மக்கள் வாழ்கிறார்கள். இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாக இருந்தால் உங்களைப் போல பரிதபிக்கக்கூடியவன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. எதற்காக நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்? இந்த உலகின் காரியங்களுக்காக ஒருவேளை பின்பற்றுகிறவராக இருந்தால் தயவு செய்து அதற்கு புட் a full stop for that. அதை முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். எனக்காக இந்த பூலோகத்திலே நான் வாழும்படியாக அனுமதிக்கப்படவில்லை. என் கிறிஸ்துவின் சாட்சியை
பறைசாற்றுகிற அவரின் நற்கந்தங்களாய் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நற்செய்தியை கூறும்படியாக கட்டளை பெற்றிருக்கிறவனாக இந்த உலகத்திலே நான் வாழ பலிவிடப்பட்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதிருங்கள். எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் இருக்க போகிறோம் என்று சொல்லி 2 விஷயம்தான் இந்த உலகத்தில் பாவம்னு சொல்கிறது. 2 டைப்ஸ் பாவத்தில். ஒன்று செய்யத்தக்கவைகளை செய்யாமல் இருப்பது, இன்னொன்று செய்யத்தகாதவைகளை செய்வது. இது 2 தான். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் 613 விதிகளை எல்லாம் சொல்லி அப்படியே போட்டு மக்களை நெருக்கிட்டு இருந்தாங்க. குமாரன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். 2 பிரமாணத்துக்கு கொண்டு வந்துட்டார். நேசிக்கிறதையும் கடவுளுடைய முதல் கடவுளாகவும் 2வது பிறனையும் வச்சு சொல்லிட்டார். இந்த பாவத்தை குறித்து சொல்லுகிற பொழுது நீங்கள் என்ன நினச்சிடலாமல் என்னோட சிந்தனை சரியாக இருக்கிறது, என்னுடைய செயல்பாடு பங்களிப்பு சபையில் சமூகத்தில் இருக்கு, அப்படி அல்ல. ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு உணர்த்தப்பட்டால், ஆவியானவர்களுக்கு உணர்த்தப்பட்டால், அதற்குரிய திராணி உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக அதை செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் போனால் அது உங்களுக்கு பாவமாக எண்ணப்படும். நாம் என்ன இப்போ ஒருத்தருக்கு கெடுதலே பண்ணலிங்க, நான் எந்த வகையிலையும் என் பேச்சிலையோ செயல்பாடுலையோ எந்த கெடுதலும் பண்ணலை அப்படின்னு சும்மா இருக்கிறது பாவம். புரியுதா உங்களுக்கு? செய்ய வேண்டியவர்களை நீ செய்யணும். யாக்கோப்பு தெளிவாக சொல்றார். யாக்கோப்பு எழுதின அந்த நிருபத்தினுடைய 4வது அத்தியாயத்தின் 17வது வசனத்தில் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம் என்று எண்ணப்படும் என்று பதிவிட்டு இருக்கிறார். அப்போ எல்லாரும் எத்தனை பேர் இங்கே பாவம் செஞ்சுருக்கோம் கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. Christian maturity is not measured by the knowledge. இந்த வேதத்தை அதிகமாக நான் கற்றிருக்கிறேன், கிரமமாக சபைக்கு சொல்லுகிறேன், கொடுப்பதிலே உயர்வாக இருக்கிறேன், இது எல்லாம் கிறிஸ்தவத்தினுடைய முதிர்ச்சி என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. கடவுள் என்ன செய்தாரோ அதை செய்வது தான் கிறிஸ்தவ முதிர்ச்சி. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் ஸ்தேவான் என்கிற ஒரு முதல் இரத்த சாட்சி நீங்கள் எல்லாரும் மறந்திருப்பீர்கள். ஸ்டீஃபன் டிட் வாட் காட் டிட். கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை ஸ்தேவான் செய்தான். என்ன செய்தான்? கிறிஸ்து என்ன செஞ்சார் சிலுவையில்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்றாக தன்னை பார்த்து எல்லா வகையிலும் தன்னை சிலுவையில் அடித்தவர்களுக்காக சொன்னார். இதையே ஸ்தேவான் செஞ்சான். தன்னை கல்லெறிகிறவர்களை பார்த்து என்ன செஞ்சார்? இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை இப்போ பார்த்தால் தெரியும். எத்தனையாய் அப்படிப்பட்ட காரியங்களை கற்றிருக்கிற, கேட்டிருக்கிற, பார்த்திருக்கிற, அனுபவித்திருக்கிற நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்திருக்கிறோமா? அத்தகைய சாட்சி என்னலே இருக்கிறதா? 2 வகையான பாவம் சொன்னேன். அதே மாதிரி உலகத்தில் 2 வகையான மனுஷன் தான் இருக்கிறான். ஒருத்தர் புத்தி உள்ளவன், மற்றொருவன். யார் புத்தி உள்ளவன்? மத்தேயு எழுதின நற்செய்தி நூலின் 7வது அத்தியாயத்தின் 24வது வசனத்தில், ஒருவன் என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தி உள்ளவன். அப்போ என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் இப்போ நான் யாரு? எத்தனை வருஷமாக வசனம் கேட்டேன், எனக்கு விவரம் தெரிஞ்சு சண்டே ஸ்கூல் போனதுலேருந்து இந்த வசனத்தை கேட்குறேனே, எவ்வளவாய் வசனம் எனக்கு தெரியும். நான் புத்தி உள்ளவனா, இல்லது என்னுடைய அஸ்திவாரம் சரியாக போடப்பட்டிருக்கிறதா? நான் சிந்திக்க உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். அதை கடவுள் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டு போயிருக்கிறார். உலகின் தலை சிறந்த கிறிஸ்தவ மத போதனைகளிலே, கிறிஸ்துவின் போதனைகளிலே உயர்வானது சேர்மன் ஆன் தி மவுண்ட், மலைப்பிரசங்கம் தான். நாம மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா சமூகமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு பிரசங்கம் இருந்துச்சு. அது மலைப்பிரசங்கம் தான், எல்லாருக்கும் தெரியும். இந்த 3 அத்தியாயத்தில் சொல்லப்படும் 5, 6, 7 3 மத்தேயுனுடைய நற்செய்தி நூலில் 3 அத்தியாயத்தையும் சொல்லி தான் என்ன போதித்தாரோ, என்ன பிரசங்கித்தாரோ அதை 8வது வசனத்தை அவர் மலையிலிருந்து வருகிற பொழுது அவருக்கு எதிராக முத யார் போனது? ஒரு குஷ்டரோகி எடுத்து வர்றேன். யார் வர்றது? ஒரு குஷ்டரோகி. அந்த காலகட்டத்தின் குஷ்டரோகி இஸ் அன் அன்டச்சபிள். அவன் ஒரு தீண்டத்தகாதவன். அவனை பார்க்கக்கூடாது, அவன்கிட்ட பேசக்கூடாது. நீங்கள் அந்த 8வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தை பேச, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாய் போனார். என்னுடைய வாழ்க்கை, நான் கேட்கிற, நான் பார்க்கிற, நான் அனுபவித்திருக்கிற
காரியங்களை மற்றவர்களிடத்தில் எப்படி பகிர்கிறவ கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்கிறதை நீங்கள் நான் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன போதித்தாரோ அதை ஏசாமி செஞ்சு காட்டிட்டார். நான் போதிக்கிறத நான் செஞ்சு காட்டணும், கேட்குற நீங்களும் அதை செஞ்சு காட்டணும். நீங்கள் இந்த யோவான் எழுதின 3வது பாடம் எழுதப்பட்ட யோவான் எழுதின நற்செய்தியின் 13வது அத்தியாயத்திற்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்களேன். 13வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனத்தை எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. ஒரு நிமிஷம், கொஞ்சம் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் 5 நிமிஷத்தில் முடிக்கணும், கொஞ்சம் சிரமம் தான், பார்க்குறேன். ட்ரை 13வது அத்தியாயத்தின் 17வது வசனம் நான் வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறது சரியா இருக்கான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அப்படின்னு எழுதியிருக்கா? அப்படித்தான் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குது? இப்போ நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் இவைகளை நான் செய்கிறவனாக இருக்கிறேனா? முன்னாடி பக்கத்துக்கு பாருங்களேன். அதே அத்தியாயத்தினுடைய 15வது வசனம் பாருங்க. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு இயேசு காண்பித்த மாதிரி எத்தனை பேர் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு வயசு 57 வயசு ஆகுது. எத்தனை நாளில் நான் செஞ்சுருக்கிறேன்னா அவர் செஞ்ச மாதிரியே செய்து கொண்டிருக்கிறேன்னா உங்களோட வயசில் சொல்லி பாருங்க. அப்படி செய்தால்தான் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கீங்க. சரி, 3வது ஒரே ஒரு காரியத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். தேர்ட் பார்ட் பி a குட் எக்ஸாம்பிள். அதுங்க மாதிரியாக எப்படி இருக்கணும்னு சொன்னால், கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறான் பவுல். கொரிந்தியர்கள் 1வது கொரிந்தியர் 11வது வசனத்தின் முதல் வசனத்தை சொல்லியிருக்கிறான். அப்போ அந்த பகிரங்கமான சவால் விடும்படியான ஒரு மாதிரியை நீங்களும் நானும் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொதுவாக இந்த பூலோகத்தில் பிறந்த எல்லாருமே ஒருத்தரை மாதிரியாக பின்பற்றுவோம். ஒருவேளை என்னை பெற்றவர்களாக இருக்கட்டும், ஒருவேளை இளைய சமுதாயமாக இருந்தால் ஒரு நடிகரை, ஒரு அரசியல்வாதியை, அப்படி யாரையோ ஒருத்தரை பின்பற்றுவர்களாகத்தான் இருக்கணும். யாருமே ஒரு மென்டர் இல்லாமல் நம்ம வச்சுக்கிறதே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அல்லது எனக்கு தெரியாமலோ என்னை யாராவது ஒருத்தர் பின்பற்றுவாங்க. இது உங்களுக்கு தெரியுமா? அதனால தான் சொல்கிறேன், உங்கள் நடக்கையில் நீங்கள் எப்படி இருக்கணும், ரொம்ப மாதிரியாக கவனமாக இருக்கணும்னு சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியனுடைய 11வது சொன்ன நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் நீங்களும் பின்பற்றுகிற மாதிரியே பிலிப்பியனுடைய 3வது அதிகாரத்தின் 17வது வசனத்தில் என்ன சொல்லுங்க? நீங்கள் மாதிரியாக உங்களுக்கு உலகத்திற்கு காண்பீங்கள் என்று சொல்லுகிறார். தீத்துவுக்கு தனது கடிதத்தை எழுதுகிற பொழுது 2வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தில் நீயே நற்கிரிகளுக்கு உன்னை மாதிரியாக காண்பி என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்களே உங்களை நற்கிரிகளுக்கு மாதிரியாக இந்த உலகத்திற்கு காண்பீங்கள் என்று சொல்லுகிறார். பேதுரு தன்னுடைய மடலிலே எழுதுகிற பொழுது 5வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தில் நீங்கள் மந்தைக்கு மாதிரிகளாக இருங்கள் என்று சொல்லுகிறார். பி மாடல் டு அந்த ஃப்ளாக், அந்த உங்களுடைய சமூகத்திற்கு நீங்கள் ஒரு மாதிரிகளாக இருங்கள் என்று சொல்லுகிறார். இத்தனை காலம் இப்படிப்பட்ட வாய்ப்பை வழங்கி இருக்கிறார் இறைவன். நீங்களும் நானும் எத்தனை பேருக்கு மாதிரியாக இருந்திருக்கிறோம். தீமோத்தேயுவுக்கு எழுதின 1வது கடிதத்தினுடைய 4வது அத்தியாயத்தின் 12வது வசனத்தில் நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இத்தனை காரியம் சொல்லியிருந்து, இத்தனை காரியத்தை கேட்டும், இத்தனை காரியத்தை கற்றிருந்தும் நான் மாதிரியாக இருப்பதில் எங்கேயோ குறைபாடு இருக்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரத்தினுடைய 2 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆதியாகமம் 13வது அத்தியாயத்தின் 7-8 வசனங்கள். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்தில் கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர் அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வர்றேன். இப்போ நீங்கள் ஒரு சிம்பிளாக இதை பைபிளை பாருங்களேன், என்னன்னு பார்த்து யோசிங்களேன். ஆபிரகாமனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு. 2 பேருக்கு பிரச்சனை வந்துருச்சு. இவர்கள் 2 பேரும் பிரச்சனை வந்தோடனே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆபிரகாம் லோத்தை நோக்கி சொல்லலான்னு தான் இருந்திருக்கணும் அடுத்த வார்த்தை. அங்கே இடையில ஒரு ஆவியானவர், இந்த புத்தகத்தின் ஆக்கியோனான மோசேக்கு ஆவியானவர் இதை குறிப்பிடும்படியாக பதிவிடும்படியாக குறிப்பாக சொல்லுகிறார். என்ன பதிவிடப்பட்டிருக்கிறது? அக்காலத்தில் கானானியரும் பெரிசியரும் அந்த தேசத்தில் என்னங்க நீங்கள் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை கூட வீணாக பொருள் இல்லாமல் எழுதப்படாது. 2 பேருக்கு சண்டை. இந்த சண்டைக்கு நடுவில் அக்காலத்தில் கானானியரும் பெரிசியரும் அந்த தேசத்தில் குடியிருந்தார்கள் என்று ஏன் எழுதப்பட வேண்டும்?
காரணம், நீ யெகோவா தேவனை பின்பற்றுகிறவன். அந்த கானானியருக்கும் பெரிசியருக்கும் முன்பாக உன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கிவிடக்கூடாது. உன் சகோதரன் உன்னை வஞ்சித்தாலும், உன் சகோதரனுடைய மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்தாலும், சமாதானத்தின் தேவனை கொண்டாடுகிற வழிபடுகிற நீங்களும் நானும் அந்த சாட்சி சமூகத்திற்கு முன்பாக காட்டப்பட வேண்டும் என்பதை ஒரே காரணத்திற்காகத்தான் நான் தேசத்திலே அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் குடியிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாழ்கிற காலத்திலே உங்கள் சமூகத்தில் அவர்கள் எத்தனை பேர் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள்? நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? The people living outside of the church may not read the Bible, but they are reading you and me. சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள் இந்த வேதத்தை வாசிக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் யாரை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள்? உங்களையும் என்னையும் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதத்தை நான் கடைபிடிக்கிறேன் என்று சொல்லுகிற, இந்த வேதத்தை போற்றுகிறேன் என்று சொல்லுகிற, இந்த வேதத்தை வழிபடுகிறேன் என்று சொல்லுகிற, இந்த வேதத்தை பலியாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற உங்களையும் என்னையும் இந்த மக்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஜாக்கிரதை உணர்வோடு, எச்சரிக்கையோடு உங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் பயணம் தொடர்ந்து நட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதில் ஒரே ஒரு குறிப்பு நீங்கள் யோவான் எழுதி நடிச்சு இன்னும் 13வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா, ஏன் என்னால் சாட்சியாக வாழ முடியாத சூழல் ஏற்படுறதுக்கு பல காரணம் இருக்குது. ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கடவுள் அந்த யோவான் 13வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தில் பாருங்க, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்று அறிந்த பின்பு தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தாம் தேவனிடத்திற்கு திரும்ப போகிறதையும் இயேசு அறிந்த பிறகு 3 முக்கியமான செயல்பாடுகள். எல்லா அத்தாரிட்டி, அதிகாரம் பூரா யார் கையில் கொடுக்கப்பட்டது? குமாரன் கையில் கொடுக்கப்பட்டாச்சு. இனி அவ்வளோதான். அவர் அங்கேருந்து வந்தாருங்கிறது தெரியும், அங்கே போக போகிறாருங்கிறது தெரியும். தெரிஞ்ச பிறகும் நீங்களும் நானும் வழிபடுகிற அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகை செய்கிற என் கடவுள் தன் வஸ்திரத்தை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு சீசர்களின் கால்களை கழுவத் தொடங்கினார். எவ்வளவு பெரிய ஒரு தாழ்மை, எத்தனையாய் ஒரு மாதிரி. இன்றைக்கு நமக்கு எத்தனை ஈகோ இருக்கு. கணவன் மனைவிக்குள்ளேயே 4 மாதம் 5 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் பிரச்சனைகள் முடிவுக்கு வராமல் இருக்கிறது. சத்துருவானவன் குடும்பங்களைத்தான் சிதைக்கிறான். அதுதான் அடிப்படை ஆதாரம். தேவனுடைய நியமத்திலே முதல் காரியமாக நியமிக்கப்பட்டது இந்த குடும்பம். இந்த குடும்பத்தை உடைப்பதிலே சத்துரு வெகுவாக பயணம் செய்கிறான். அது என்ன ஆகிறது? நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை சிதைத்து விடுகிறது. சமூகம் கிறிஸ்துவை பார்க்க முடியாததற்கு நானே தடைக்கல்லாக இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படியான ஒரு வாழ்வை வாழும்படியாக மூவொரு கடவுளுடைய அருளும் ஆற்றலும் உங்கள் மேல் தங்கட்டும். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளிலும் நம்ம மத்தியிலே கிறிஸ்தவ வாழ்வின் சாட்சி என்பது விதமாக நம்மோடு காணப்பட வேண்டும் என்று கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரருக்கு, அருமையான ஐயா அவர்களுக்கு இன்றைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையான ஐயா அவர்கள் சொன்னார்கள், சிறு பிள்ளைகளிலே அருமையான வசனம் சொன்னது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்று. நாங்கள் பார்த்த பொழுது எங்களுடைய பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டோம். நாங்கள் விதமாய் சைக்கிள் ஓட்ட தெரிந்த காலங்களிலே எங்களை குருவானவர் ஐயா கிராம பகுதிகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் கேரல் ரவுண்ட்ஸுக்கும் அழைத்து செல்வார்கள். நாங்கள் விதமாக சைக்கிளை எடுத்துக்கொண்டு, சைக்கிளில் விடமாட்டாங்க சின்ன பிள்ளையில். அந்த காலத்தில் சைக்கிள் தான் பெரிய விஷயம். நாங்கள் வாடகைக்கு எடுத்து ஓட்டுறதுனாலுமே காற்று கிடப்போம். 1 மணி நேரம் அவன் கொண்டு வந்து விடுற வரைக்கும் 2 நிமிஷம் ஆச்சான்னு திருப்பி ஒரு ரவுண்டு போயிட்டு வர வரைக்கும் உட்காந்துருப்போம் அந்த கடையில். அவ்விதமாக இருக்கின்ற சூழலிலே எங்களுக்கு இந்த மாதிரி சைக்கிளை கொடுத்து வாருங்கள் என்று அவரும் சைக்கிளிலே பயணித்து எல்லா கிராம பகுதியில் உள்ள இல்லங்களுக்கும் சென்று அவர்கள் இந்த கிறிஸ்து பிறப்பை மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடுவார்கள். அவ்விதமாக இந்த காலங்களிலே சிறு பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி. அவ்விதமாய் நாங்கள் சென்ற அனைவரையுமே ஆண்டவர் பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் நாங்கள் பேசிக்கொண்டோம். அவர் வேறு ஒரு அரசு பணியில் இருந்தாலும் ஊழியத்திற்கென்று ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறதை எண்ணி நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். கர்த்தர் இந்த வேளையிலும் தொடர்ந்து அவருடைய குடும்பத்தாருக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக நீங்கள் உங்கள் தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனைகளிலே வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டிதமே என்ற பாடலை நாம் பாடி கடவுளுக்கென்று நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டிதமே
ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நன்றி நிறுதியத்தோடு உம்முடைய திருப்பாதத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். சாமி, எவைகளை சிந்திக்க வேண்டும், எவைகளை செயல்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அவ்விதமான சிந்தனைகளிலும் செயல்களிலும் நாங்கள் எங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக எங்களை வழிநடத்துகின்றீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய கிருபையின் கரம் எங்களோடு இருக்கிறது என்பதை உணர்ந்து உம்மிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளை உம்முடைய திருப்பணிகளுக்கென்று நாங்கள் காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கடவுள் ஆசீர்வதிப்பீராக. அதன் வழியாக உம்முடைய இறையரசு பரவ கடவுள் உதவி செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். யாவரும் 40 நித்தானியா ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கு பின்பதாக 42ஆம் பக்கத்தில் இருக்கிற 2வது நித்தானியா ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஒவ்வொரு வேண்டுதலுக்கு பின்பதாக கர்த்தாவே கிருபையாயிரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல் வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் சிறப்பாக ப்ரொஃபஸர் டாக்டர் ரைட் ரெவரண்ட் ரூபன் மார்க் என்னும் நமது பிரதம பேராயரும், ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெயசிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடைகளை நிறைவேற்ற கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. வியாதியஸ்தர், உத்தரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. அந்தகாரத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் திருப்பெயரை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. தொடர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் உமது ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமது திருச்சபையில் எல்லா நிலைமையிலும் உள்ள மக்களுக்காக நாங்கள் உம்முடைய திருமுன்பதாய் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அங்கீகரித்தருளும். கடந்த நாட்களிலுமே விளைவினப்பட்ட அருமையான தாயார் திருமதி ஃபெல்சியாமாவுடைய வாழ்க்கையிலே மேற்கொண்ட சிகிச்சையிலே உம்முடைய கிருபையின் கரம் கூட இருந்து அவர்களை பலப்படுத்தின தயவுக்காக இந்த நாளிலும் கொடுத்திருக்கிற சுகத்துக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம் அவர்களுடைய சுகத்திலும் பலத்திலும் நிறைவாயிருக்க கர்த்தர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் உமக்கு உகந்த பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்மத்திலே வந்து கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய திருச்சபையின் சார்பாய் ஒரு பொன்னாடையை மகிழ்வித்து அவருடைய ஊழியங்களை ஆண்டவருடைய திருப்பெயர் மகிமைக்கின்ற இன்னும் அநேக இடங்களிலே கர்த்தருடைய ஆத்துமாக்களை கொள்ளைப்பொருளாய் அறுவடை செய்ய கர்த்தர் கிருபை தரும்படியாய் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து அருமையான ஐயாவுடைய ஊழியங்களுக்காக அவருடைய குடும்பத்தாருக்காக
உங்கள் தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் செவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய தேசத்தின் 78வது சுதந்திர தினத்தை கர்த்தர் கிருபையாய் கொண்டாடும்படியாகவும் நாமும் இந்த தேசத்திலே சுதந்திரத்தோடு கடவுளை ஆராதிக்கும்படியாகவும் வழிபடும்படியாகவும் கிருபை தந்ததை எண்ணி நாம் ஆண்டவரை துதிப்போம். ஆராதனை நிறைவு பாடலாக கீர்த்தனை எண் 398 இமயமும் குமரியும் எல்லை கடலுடை எந்தாய் நாட்டினை காத்தாள் என்ற பாடலை பாடுவோம். இந்த பாடல் நிறைவுக்கு பின்பதாக அமைதி பின்பவனி நடைபெறும். இமயமும் குமரியும்
ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் நன்றி இருதயத்தோடு உம்முடைய திருப்பாதத்திலே கூடி வரவும், ஆண்டவருடைய விடுதலையின் வாழ்வை எண்ணி நாங்கள் நன்றி சொல்லவும், கடவுள் கிருபை தந்தீர், எங்களுடைய சிந்தையும் செயலும் உம்மை பின்தொடர்கிறதாய் காணப்பட கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறீர் என்ற உணர்வோடு இந்த நாளிலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்களுடைய சிந்தனைகளிலே குறைபாடுகள், செயல்களிலே பெரிய தவறுகள் எல்லாம் இருந்தாலும் அதை ஏற்று நீர் மன்னித்து வழிநடத்துகிற கடவுளாக இருக்கிறீர் என்பதை அறிந்து நன்றி சொல்கிறோம். அவ்விதமாக இந்த நாளிலுமே எங்களுடைய தேச தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவ்விதமாக விடுதலையின் செயல்பாட்டிலும் ஆண்டவர் அந்த சிந்தனையிலும் இந்த தேசத்தை எங்களுக்கு சுதந்திரமாக்கி கொடுத்ததை எண்ணி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் முன்குறித்தீர். அவ்விதமாக இந்த நாளிலே நாங்கள் சுதந்திரமாக உம்மை வழிபட கர்த்தர் துணை செய்திருக்கிறீர். விதமாக அயல் தேசங்களிலிருந்து எங்களுடைய திருமண்டலத்திலே பணிபுரிந்த ஒவ்வொரு அருட்பணியாளர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவருடைய வாழ்க்கையிலும் சிந்தையிலும் உம்முடைய விடுதலை பணியை சுமந்து வந்து எங்களை இந்த நாளிலே சுதந்திரமாக உம்முடைய பாதபடியிலே இருந்து சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் நீர் அருளின பலத்தோடும் நீ நன்றி சொல்ல கிருபை தந்ததை எண்ணி நன்றியோடு துதிக்கின்றோம். இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை சுமந்து வந்து நம்முடைய தாசருக்காய் நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து அநேக மக்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தையை எடுத்து உரைக்கவும், அநேக ஆத்துமாக்களை கொள்ளைப்பொருளாய் மீட்டுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி தாரும். நாங்களும் அவ்விதமாக உம்முடைய சிந்தையோடும் செயல்பாட்டோடும் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சாட்சிகளை காத்துக்கொள்ளும்படியாய் ஆவியானவர் இந்த நாட்களிலே எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய திருக்கரங்களிலே எங்களையும் தேசத்தையும் எங்களுடைய தேச தலைவர்களையும் எங்களுடைய திருச்சபைகளையும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். ஆளுகை செய்கின்ற ஆண்டவர் எங்களை தொடர்ந்து ஆற்றல் படுத்துகிறாக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கடவுளுடைய சமாதானத்தோடே சென்று வர கடவுள்.